முருகனுக்கு 48, 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? தைப்பூச விழா நெருங்கி வருவதால் உலகம் முழுவதிலும் உள்ள முருகன் கோவில்களிலும் முருக பக்தர்கள் முருகனை வேண்டி தைப்பூச விரதம் இருக்க துவங்கிவிட்டார்கள். தமிழகத்தின் பல பகுதிகளில் இருந்தும் பழனிக்கு ஏராளமான பக்தர்கள் பாத யாத்திரை சென்ற வண்ணம் உள்ளனர். தைப்பூச விரதம் இருக்க நினைப்பவர்கள் 48 நாட்கள், 21 நாட்கள் என விரதம் இருக்க முடியாவிட்டால் என்ன செய்யலாம்? என்ன செய்தால் முருகப்பெருமானின் அருளை பெற முடியும்? தைப்பூச விரத இருந்த முழு பலனையும் பெறுவதற்கு வேறு என்னென்ன வழிகள் உள்ளன என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். தைப்பூச விரதம் முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான விரதங்களில் தைப்பூச விரதமும் ஒன்று. முருகப்பெருமானுக்கு இருக்கக்கூடும் மிக நீண்ட விரதமும் தைப்பூச விரதம்தான். ஐப்பசி மாதத்தில் வரும் மகா கந்த சஷ்டி விரதம் கூட 6 நாட்கள் மட்டும்தான் இருப்பார்கள். ஆனால் தைப்பூச விரதம் 48 நாட்கள் இருப்பார்கள். தைப்பூசத்திற்கு மட்டும் அப்படி என்ன சிறப்பு? இந்த நாளை மட்டும் என் பக்தர்கள் பெரும் விழாவாக கொண்டாடுகிறார்கள். பங்குனி உத்திரம், வைகாசி விசாகம், ஆடி கிருத்திகை, கார்த்திகை பெருந்திருவிழா ஆகிய எத்தனையோ விரதம் நாட்கள் முருகப்பெருமானுக்கு இருந்தாலும் அவை அனைத்தையும் விட தைப்பூசத்திற்கு மட்டும் ஏன் இத்தனை சிறப்பு என பலரும் கேட்கலாம். தைப்பூச காவடி மகிமை. தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரும் நாளையே தைப்பூச திருநாளாக கொண்டாடுகின்றோம். இந்த நாளில் விரதம் இருப்பவர்கள் கல்வி, செல்வம், ஞானம் ஆகியவற்றில் சிறந்து விளங்குவார்கள் என்பது ஐதீகம். குன்றக்குடிக்கு காவடி எடுத்தாலும் நடக்காது என கிராமங்களில் பழமொழி சொல்லப்படும். இது தைப்பூசம் மற்றும் காவடியின் மகிமையை உணர்த்துவதற்காக சொல்லப்படும் பழமொழி ஆகும். அதாவது, குன்றக்குடிக்கு காவடி எடுத்தால் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது என்ற விஷயம் கூட நடந்துவிடும் என்பதே இதன் பொருளாகும். காவடி சுமந்து தன்னை வேண்டி வருபவர்களை முருகன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தில் வைத்து அனைத்து நலன்களையும் அருள்வார். இதற்கு சாட்சியாக தான் பழனியில் இடும்பன் மலை இன்றும் உள்ளது. தைப்பூச வேண்டுதல்கள். தைப்பூசம் பல ஆன்மீக சிறப்புகளை கொண்ட நாளாகும். இந்த நாளில் முருகப்பெருமானை வேண்டி ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் பால் குடம் சுமந்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக வந்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவார்கள். இது போன்ற வேண்டுதல் ஏதும் செய்ய முடியாதவர்கள் முருகப்பெருமானுக்கு வீட்டில் இருந்தபடியே தைப்பூச விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். இவற்றில் எந்த முறையை தேர்வு செய்து வழிபட்டாலும் முருகப்பெருமான் அவர்களுக்கு அருளை வழங்குவார். வாழ்க்கையில் இனி நடக்கவே நடக்காது என நாம் நம்பிக்கை இழந்த விஷயங்களை கூட முருகப்பெருமான் நடத்தி வைப்பார் என்பது ஐதீகம். 48, 21 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் என்ன செய்யலாம்? முருக பக்தர்கள் தைப்பூசத்திற்கு முன் 48 நாட்கள் விரதம் இருப்பார்கள். இந்த ஆண்டு தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி வருகிறது. இதற்காக முருக பக்தர்கள் டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 11 வரை 48 நாட்கள் விரதம் துவங்கி இருந்து வருகின்றனர். அப்படி 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் ஜனவரி 21ஆம் தேதி துவங்கி பிப்ரவரி 11ஆம் தேதி வரையிலான 21 நாட்கள் விரதத்தை கடைபிடித்து வருகிறார்கள். 48 நாட்கள், 21 நாட்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருப்பது பற்றி தெரியாதவர்கள், விரதம் இருக்க முடியாதவர்கள் வேறு எந்தெந்த வழிகளில் தைப்பூச விரதம் இருந்த பலனையும் முருகப்பெருமானின் அருளையும் பெற முடியும் என்பதை வாங்க தெரிந்து கொள்ளலாம். முருகப்பெருமான் மிக எளிமையான கடவுள் என்பதால் எளிமையான வழிபாடுகளை செய்தாலும் ஏற்றுக்கொள்வார். முருகப்பெருமானுக்கு 48 நாட்கள், 21 நாட்கள் தைப்பூச விரதம் இருக்க முடியாதவர்கள் 11 நாட்கள் அல்லது 6 நாட்கள் அல்லது 3 நாட்கள் அல்லது ஒரு நாள் விரதமிருந்து முருகனை வழிபடலாம். 11 நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி 1ஆம் தேதியும், 6 நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி 6ஆம் தேதியும், 3 நாட்கள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் பிப்ரவரி 9ஆம் தேதியும், ஒரு நாள் விரதம் இருக்க நினைப்பவர்கள் தைப்பூச நாளான பிப்ரவரி 11ஆம் தேதி அன்று மட்டும் விரதமிருந்து முருகனை வழிபடலாம். இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள நம்முடைய கோவில்களின் தேடல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஓம் சரம்பவா.